பார்க்கிற பேசுற பழகிற எல்லா இடத்துலையும் பாசிட்டிவிட்டியை மட்டும் பரவ செய்யும் பாசிட்டிவ் மனிதர்களுக்கு பாசிட்டிவ் டானிக் ஃபார் லைஃப் இன் பாசிட்டிவ் வணக்கங்கள். நம்மள பல பேருக்கு இந்த வழக்கம் இருக்கும். காலையில பல் தேய்ச்சது பிறகு நேரா வந்து ஒரு தற்பெருமை, அப்புறம் டிஃபன் சாப்பிட்டு அப்படியே நம்மளை பத்தி பெருமை, குடும்ப பெருமை, மத பெருமை, சாதி பெருமை, இப்படி காலையிலேருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும். சிலர் தூக்கத்துல கனவுல கூட தற்பெருமை பேசுவாங்க. சில சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் தற்பெருமை பேசுவாங்க. எப்படி பேசினாலும் தற்பெருமை தற்பெருமை தானே. அப்படிப்பட்ட தற்பெருமை பேச வைக்கும் 6 அடிப்படை உளவியல் எண்ணங்கள். அதைத்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தற்பெருமை பேச வைக்கும் 6 அடிப்படை உளவியல் எண்ணங்கள்ல வர முதல் எண்ணம், இதுதான் முதல் பிரதான காரணம்னு சொல்லலாம். தன்னை சிறந்தவனாக உணர்தல் அல்லது சிறந்தவளாக உணர்தல். என்னப்பா இது தன்னம்பிக்கை தானே, இதுல என்ன பிரச்சனைன்னு கேக்குறீங்களா? ஆனா தற்பெருமை தொடங்குற இடமே, தற்பெருமை பேசுறதுக்கு தொடங்குற இடமே தன்னை மட்டும் சிறந்தவனாக, மிக சிறந்தவளாக அப்படி நினைக்கிற எண்ணம் உருவாகுது இல்லையா? அதுதான் தற்பெருமைக்கான முதல் விதை, முதல் காரணம், முதல் உளவியல் எண்ணம் அப்படின்னு சொல்லலாம். முதல் உளவியல் காரணம் என்ன? தன்னை மட்டும் மிகச் சிறந்தவனாக, மிகச் சிறந்தவளாக உணர்தல், எண்ணுதல். தற்பெருமை பேச வைக்கும் 6 அடிப்படை உளவியல் எண்ணங்கள்ல வர 2வது எண்ணம். இந்த 2வது எண்ணம் என்னன்னா, மற்றவர்கள் அனைவரையும் தனக்கு கீழ் வைத்து பார்த்தல். எவனை பார்த்தாலும் எவளை பார்த்தாலும், எவ்வளவு படிச்சிருந்தாலும், எந்த வேலைக்கு போனாலும், எவ்வளவு பெரிய உயரத்துல இருந்தாலும், இவெல்லாம் என் கால் தூசிக்கிறா, இவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது, என் முன்னாடி பேசவே தகுதி கிடையாது, என்னெல்லாம் நினைக்கவே உனக்கெல்லாம் தகுதி கிடையாது, இப்படிங்கிற எண்ணம். அதாவது முதல் காரணம் என்ன? நான் சிறந்தவள், நான் சிறந்தவன் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்து அடுத்த கட்டமா என்னை விட அனைவரும் குறைந்தவர்கள், தாழ்ந்தவர்கள். அது எந்த ரீதியா வேணாலும் இருக்கலாம். ஆனா இதுதான் 2வது பிரதான காரணம். தற்பெருமை பேச வைக்கும் 6 அடிப்படை உளவியல் எண்ணங்கள்ல வர 3வது. இந்த 3வது என்னன்னா, தான் இருக்கும் இடத்தில் இருக்கும் மதிப்பை தக்க வைக்கும் ஒரு எண்ணம். அதாவது சிலருக்கு சில எண்ணம் இருக்கு. என்னன்னா, நான் என்னை பற்றிய பெருமைகளை பேசிக்கிட்டே இருந்தாதான் நான் இந்த இடத்துல அதே மதிப்போட இருக்க முடியும். இல்லைன்னா என் மதிப்பு தெரியாது. நான் எப்படிப்பட்டவன், எப்படிப்பட்டவள்ங்கிறத நான் அடிக்கடி நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நான் இந்த இடத்துல என்னோட மதிப்பை காலம் கடந்தும் நான் அதை காப்பாத்திக்க முடியும்னு. இதுதான் தற்பெருமை பேச வைக்கிறதுல வர இன்னொரு எண்ணம். தற்பெருமை பேச வைக்கும் 6 அடிப்படை உளவியல் எண்ணங்கள் வர 4வது எண்ணம். எப்பவுமே மற்றவங்களை குறை கண்டுபிடிக்கிற ஒரு கெட்ட வழக்கம் சிலரோட மனசுல இருக்கும். இந்த குறை கண்டுபிடிக்கிற கெட்ட வழக்கம் இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா தற்பெருமை பேசுறது தானா அது கூட வந்து ஒட்டிக்கும். அதாவது மற்றவங்களை குறை சொல்லும் போதே நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மள தற்பெருமை பேசிட்டு தான் மற்றவங்களை குறையே சொல்லுவோம். தற்பெருமை பேச வைக்கிற முக்கியமான எண்ணங்கள்ல இதுவும் ஒண்ணு. என்னன்னா, மற்றவங்களை குறை சொல்லி பழக்கமாயி குறை சொல்லும் பொழுது நம்மளை பெருமைப்படுத்தி தான் அவங்களை சிறுமப்படுத்த முடியும். அதனால இதுவும் ஒரு முக்கியமான காரணம். தற்பெருமை பேச வைக்கும் 6 அடிப்படை உளவியல் எண்ணங்கள்ல வர 5வது எண்ணம். இந்த 5வது எண்ணம் என்னன்னா, அதாவது ஒரு நபர் தான் எடுக்கிற முடிவு, தன்னுடைய செயல்பாடுகள், இது எல்லாத்தையும் தன்னுடைய பார்வையில பார்க்கறது ஒரு யதார்த்தமான இயல்பான விஷயம். ஆனா மற்றவங்களுடைய முடிவுகள், மற்றவங்களுடைய செயல்பாடுகளையும் தன்னுடைய பார்வையிலே, தன்னுடைய வாழ்க்கை முறை ரீதியிலே பார்க்கறது இருக்கு இல்லையா? இதுவும் தற்பெருமை பேசுறதுக்கான ஒரு முக்கியமான காரணமா அமையும். ஏன்னா நம்மளுடைய கோணத்துல, நம்மளுடைய பார்வையிலே பார்க்கும் பொழுது மற்றதெல்லாம் ரொம்ப சிறுமையா தான் தெரியும், நம்மளது மட்டும்தான் ரொம்ப சிறந்ததா தெரியும். இதுவும் தற்பெருமை பேச வைக்கிற ஒரு முக்கியமான காரணம். தற்பெருமை பேச வைக்கும் 6 அடிப்படை உளவியல் எண்ணங்கள்ல வர 6வது எண்ணம். அதாவது நம்ம திடீர்னு ஒரு புது நபரை சந்திக்கிறோம். அந்த நபருக்கு நம்ம யாருன்னே தெரியாது. முதல் அறிமுகம், பெயரை அறிமுகப்படுத்துறோம். உடனே நமக்குள்ள ஒரு எண்ணம் எட்டி பார்க்கும். நான் எப்படிப்பட்ட ஆளு, எனக்கு ஓவியம் வரைய தெரியும், எனக்கு பாட்டு பாட தெரியும், எனக்கு இது தெரியும், எனக்கு அது தெரியும். 5 நிமிடத்துல நம்மளுடைய எல்லா விஷயத்தையுமே அவங்களுக்கு சொல்லிடணும். நாம் எப்படிப்பட்டவங்கிறத அவங்க உணர்ந்துடணும். இப்படிங்கிற ஒரு எண்ணம் எட்டி பார்த்த உடனே அடுத்த நொடி, நம்ம பேர் சொன்ன அடுத்த நொடியில நம்ம தற்பெருமை நம்மளை அறியாம சொல்ல ஆரம்பிச்சோம். அதாவது அந்த நபருக்கு நம்மளுடைய முழு திறமையும் முழு விஷயத்தையுமே சொல்லணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் நமக்குள்ள வருது இல்லையா? அந்த ஆர்வம் அப்படியே ரொம்ப மிகுதியில பெருகி வரும் பொழுது அந்த இடத்துல நம்ம அறியாம தற்பெருமை அப்படிங்கிற ஒரு விஷயம் எட்டி பார்க்கும். இந்த 6 அடிப்படை உளவியல் எண்ணங்கள் இல்லாம வேற ஏதாவது எண்ணம் இருக்குன்னு நீங்க மனசுல நினைச்சீங்கன்னா
வேற என்ன, வழக்கம் போல கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நம்மளோட சேர்ந்து மத்தவங்களுக்கு அது உதவியா இருக்கும். மறுபடியும் உங்களை ஒரு அறிவான, அழகான, அருமையான வீடியோல வந்து சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.